வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரி நண்பன வணக்கம். இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம்னா நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்வு என்ன மாதிரின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம் இந்த வீடியோவில், நேற்று இந்த எல்லோ ஒரு சேனல் போட்டிருந்தோம். இந்த சேனலுக்கு கீழே மார்க்கெட் இறங்கினா டவுன் சைடு போகிற வாய்ப்பு இருக்கும். கீழே 2 சேனல் ஒன்று கொடுத்துருந்தோம், ப்ளூ கலர் 2 சேனல் கொடுத்துருக்கோம். இந்த சேனலுக்கு கீழே மார்க்கெட் போகாதுன்னு என்னோடய கணிப்பு. ஆக்சுவலி இங்கேருந்து மார்க்கெட் இந்த சேனலும் திரும்ப வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அப்படி இல்லை இந்த சேனலும் திரும்பவும் சொல்லியிருந்தோம். இதுக்கு கீழே பிரேக் பண்ணால் மட்டும்தான் பெரிய ஃபால்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த சேனல்லேருந்து ஒரு ரிட்டர்ஸ்மெண்ட்டுக்காக கொஞ்சம் மேலே கிளம்புனாங்க. ஆனால் அதுக்கு மார்க்கெட்டால் மறுபடியும் ஸ்டெயின் பண்ணி மேலே போக முடியல. அடுத்து இந்த சேனல்லையும் மார்க்கெட் 15 மினிட்ஸில் ரெண்டு 15 மினிட்ஸில் ஆக்சுவலாக ஒரு ஹேமர் சேலில் போட்டு மார்க்கெட் இந்த தாண்டுன்னு எதிர்பார்த்தோம், அதுவும் தாண்டல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட வழக்கமாக சொல்லியிருந்தோம், இந்த ரோஸ் கலருக்கு கீழே பிரேக் பண்ணால் மார்க்கெட் பெரிய ஃபால்னு சொல்லியிருந்தோம். அதை போல் பார்த்திங்கன்னா மார்க்கெட் இந்த ரோஸை பிரேக் பண்ணிச்சு, ஒரு பெரிய வெர்டிக்கல் ஃபால் அழகாக ஆணுச்சு. சரி, இப்போ அடுத்து என்ன மாதிரி நகருக்கு வாய்ப்புன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட மேஜர் சப்போர்ட் எல்லாமே பிரேக் பண்ணிச்சு மார்க்கெட். அதனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அடுத்தடுத்து பெரிய ஃபால் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அது என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு டே கேண்டில் வச்சுக்கிறோம். அதுக்கு மட்டும் தேவையில்ல ரிமூவ் பண்ணிவிடுவோம் கொஞ்சம். என்னோட டேவோட ஹையில் வழக்கமாக வைக்கிற அந்த ப்ளூ லைன் வச்சாச்சு. கீழே அடுத்த ப்ளூ, இது டே கேண்டில் வியூ வச்சுருக்கோம். டே கேண்டில் வியூவில் என்ன பண்ணுறோம்னா இந்த சேனல்லாம் இப்போ பிரேக் ஆகிட்டாலும் சேனல் ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த ட்ரெண்ட் லைன் மட்டும் வச்சுருக்கோம். இந்த ட்ரெண்ட் லைன் எதுக்காக வச்சுருக்கோம்னா இந்த ரீடெஸ்ட் நடக்கிறது வாய்ப்பு இருக்கும். திருப்பி மார்க்கெட் அப் சைடு போய் ரீடெஸ்ட் பண்ணுறது வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த ட்ரெண்ட் லைன் மட்டும் வச்சுப்போம். பாக்கி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா டபுள் பாட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட இந்த 19,223 அப்படிங்கிறது டபுள் பாட்டமாக இருக்க வாய்ப்பு. இப்போ இந்த டபுள் பாட்டத்தையும் பிரேக் பண்ணால் மார்க்கெட் எந்த அளவுக்கு கீழே போகிற வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இப்போ டேயில் மறுபடியும் வேறு டைப்பான சேனல்னு போடுவோம். இந்த ஹைக்கும் வச்சு இந்த ஹேமரோட போகிறோம் சேனல் போட்டிருக்கோம். இப்போ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இறங்குனுச்சுன்னா இந்த சேனலுக்குள்ளே திரும்புறது வாய்ப்பு இருக்கும். இந்த சேனலை தொட்டால் மார்க்கெட் திரும்புறது வாய்ப்பு இருக்கும். இந்த டபுள் பாட்டத்தை பிரேக் பண்ணாலும் இந்த சேனல் திரும்புறது வாய்ப்பு இருக்கும். இந்த சேனல் பிரேக் பண்ணால் அடுத்தது எங்கே போக வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இன்னும் ஒரே வாய்ப்பு இருக்குது. அது வீக்லியாக மாற்றினா புரியும். இப்போ வீக்லியாக மாற்றிருக்கேன். இதோட 2 ஹையில் ஒரு ட்ரெண்ட் லைன் போடுறோம். இது டார்க் க்ரீனாக எப்போயுமே நம்ம வீக்லினா நம்ம டார்க் க்ரீன் வைப்போம், அதே வச்சுறேன். இப்போ 15 மினிட்ஸ் வைக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக ஒரு செட்டப் புரியும். என்னென்னா இப்போ இந்த இடத்த பிரேக் பண்ணால் இந்த சேனல் போடுது, இந்த சேனலில் மார்க்கெட் திரும்ப வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா இந்த க்ரீன் மொத்தத்தில் மார்க்கெட்டை பொறுத்த 19,100 to 19,078 இல்லை 19,050 இந்த ஜோன்லேருந்து மார்க்கெட் திரும்ப வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இந்த இடத்துல திரும்பலன்னா மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் அடுத்தது பெரிய ஃபால் தான் இருக்கும். அது எந்த இடத்துல வர வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இப்போ இந்த இடம் சொல்லியிருக்கேன், கிட்டத்தட்ட 19,100 to 19,050 மார்க்கெட் திரும்ப வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லைன்னா 19,880 அந்த ஜோன்லேருந்து மார்க்கெட் திரும்ப வாய்ப்பு இருக்கும். இந்த லொக்கேஷன் திரும்பணும். இதுக்கு எல்லாத்துக்கு மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. இந்த 19,880 விட்டு இறங்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. மார்க்கெட்டை பொறுத்து நாளைக்கு என்ன மாதிரி வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா நாளான்னைக்கு ஒன்று இந்த ட்ரெண்ட் லைன் இது ஸ்டாப் லாஸ் லைன் வழக்கமாக போகிற மாதிரி போட்டிருக்கோம். இந்த ஸ்டாப் லாஸ் லைன் பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் இந்த ஸ்டாப் லாஸ் லைனை இப்போ ஓரளவு ஃப்ளாட்டாக மார்க்கெட் ஓப்பன் ஆனால் மார்க்கெட்டு திருப்பி இந்த ஸ்டாப் லாஸ் லைனை தொட்டு இப்படி ஃபாலோ ஆகிறது வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லை மார்க்கெட் இந்த எல்லோ ஜோன் ஒன்று போட்டிருக்கோம். 19,430க்கு மேலே ஒரு பெரிய கேப்பப் கொடுத்தா வேணால் இந்த அடுத்த எல்லோ ஒன்று போட்டிருக்கோம் 19,950 வரைக்கும். இந்த ரேஞ்சு 19,550 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மற்றபடி மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு டவுன் சைடு இனிமேல் நல்லா சேனலும் பிரேக் பண்ணி நல்லா ஸ்ட்ராங் சப்போர்ட் எல்லாமே பிரேக் பண்ணியாச்சு. இனிமேல் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகம். சரி, பேங்க் நிஃப்டி அப்படின்னு பார்ப்போம். பேங்க் நிஃப்டி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு வேளை இந்த ஜோன்லேருந்து பிரேக் பண்ணி இப்படி தான் மார்க்கெட் இங்கேருந்து திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ இந்த சேனலில் திரும்புறதுக்கு வாய்ப்பும் அதிகம். மார்க்கெட் இறங்கினா இந்த கிட்டத்தட்ட 19,100 இந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் திருப்பி மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்கும். ஒரு வேளை ஃப்ளாட்டாக ஓப்பன் பண்ணி மார்க்கெட் மேல் நோக்கி போணுச்சுன்னா 19,375 380 இந்த ரேஞ்சு திரும்பி டவுன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி என்ன சொல்லியிருந்தோம்னா
முந்தா நாளோட ஹை இது நேற்று அதுக்கு முதல் நாளோட ஹையை பிரேக் பண்ணி மேல் நோக்கி ஓப்பன் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லைன்னா இன்னையோட டே ஹையை பிரேக் பண்ண கீழே போகிறது வாய்ப்பு. இது இடைப்பட்ட பகுதியில் மார்க்கெட் இருந்தால் சைடுவேஸ் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டை பொறுத்தவரை காலையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி வரைக்குமே சைடுவேஸ்னு கூட சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஃபால் ஆனாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் சைடுவேஸ் தான். அந்த சைடுவேஸை விட்டு மார்க்கெட் பிரேக் ஆனிச்சு. நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் இந்த ஸ்ட்ராங் சப்போர்ட், அதாவது இந்த சேனல் சொல்லியிருந்தோம் டே சேனல், இது பிரேக் பண்ணால் மார்க்கெட் பெரிய ஃபால் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதுபோல் மார்க்கெட் வந்து 43,480 அந்த ரேஞ்சு பிரேக் பண்ணால் ஃபால்னு நேற்று சொல்லியிருந்தோம். அதுபோல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பிரேக் பண்ணாங்க, ஒரு வெர்டிக்கல் ஃபால். கிட்டத்தட்ட எவ்வளோ லோ பண்ணாங்கன்னா 43,030, கிட்டத்தட்ட 450 பாயிண்ட் வந்து வெர்டிக்கலாக ஒரு 2 கால் நேரத்தில் மார்க்கெட் பெரிய ஃபால் ஆனாங்க. சரி, நாளைக்கு என்ன மாதிரி இருக்குது வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம். நாளான்னைக்கு இப்போ டே கேண்டில் வச்சுருக்கோம். டே கேண்டில் பார்த்தீங்கன்னா டேயோட ஹை லோவில் 2 ப்ளூ கலரில் போட்டிருக்கோம். இது இந்த சேனல் புதுசாக போட்டிருக்கோம். இந்த சேனல் வந்து நாளைய பொறுத்தளவுக்கு இந்த கேண்டில் இங்கே இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 42,680 டு 42,580 இந்த ஜோன்லேருந்து மார்க்கெட் வந்து அப்சைடு திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த சேனலையும் பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து மறுபடியும் ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் இந்த இடத்துல மார்க்கெட் ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு, இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் இந்த செட்டப் படி மார்க்கெட் எந்திரிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக தெரியுது. இந்த இடத்துல பேங்க் நிஃப்டி அந்த மாதிரி இருக்குது. மார்க்கெட் வந்து இந்த ஜோன் இன்னும் 15 மினிட்ஸில் பார்த்தோன்னா கிளியராக நம்ம என்ன மாதிரி நகரத்து வாய்ப்புன்னு பார்ப்போம். இப்போ இந்த எல்லோ ஒரு பார்டர் போட்டிருக்கோம். இந்த லெவலில் மார்க்கெட் ரீடெஸ்ட் எடுத்து திருப்பி கீழே வரது வாய்ப்பு இருக்கும். நம்ம வழக்கமாக போகிறப்ப ஸ்டாப் லாஸ் லைன் ஒன்று போட்டுருவோம். இந்த ஸ்டாப் லாஸ் லைன் வந்து இந்த ஸ்டைலில் இருக்கும். இப்போ மேலே உள்ள என்னோட ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கோம். இந்த எல்லோ சேனல் மார்க்கெட் திரும்ப வாய்ப்பு இருக்கும் கீழே. ஒரு வேளை இது மேல் நோக்கி போனால் இந்த மேலே ஒரு சேனல் போட்டுருக்கும்போது 44,050 இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்கும். இது மூவ்மெண்ட் ஸ்டைலில் பார்த்தோம் என்ன மாதிரி வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, ஒன்று ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் இந்த எல்லோவை தட்டுட்டு திருப்பி மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகிறது வாய்ப்பு இருக்கும். இல்லை நிஃப்டி ஸ்டைலில் தான் கிட்டத்தட்ட இந்த ஜோனில் இறங்கினா இந்த சேனலை தொட்டு, இல்லைனா இந்த கீழே ஒரு சப்போர்ட் லைனை தொட்டுட்டு மார்க்கெட் மறுபடியும் மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்கும். இந்த ஸ்டைலில் தான் மார்க்கெட் செட்டப் இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைனா இந்த ஜோனுக்குள்ளேயே இதனால் 43,500 டு 42,650 இந்த ரேஞ்சுக்குள்ளே, இது பெரிய ரேஞ்சாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட 600 டு 400, கிட்டத்தட்ட 600-700 பாயிண்ட் இருக்குது. இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் மூவ் ஆகிறது வாய்ப்பு இருக்கும். மார்க்கெட் ஃபால்னால் ரொம்ப பெரிய ஃபால்னால் இதை விட்டு கீழே இறங்கினா மட்டும்தான் ஃபால் ஆக வாய்ப்பு தெரியுது. இந்த இடத்த விட்டு இறங்கினா மட்டும்தான் 42,500 விட்டு இறங்கினா மட்டும்தான் மார்க்கெட் கீழே பார்த்து வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா இந்த ஜோன் தொட்டுட்டு மார்க்கெட்டில் இந்த இடத்துல ஒரு சைடுவேஸ் மாதிரி இந்த கன்சால்டேஸ் ஆகிட்டு இதுலேருந்து மார்க்கெட் அப் சைடு போகிறதுக்கான வாய்ப்பாக தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புதன்கிழமை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.